குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட இருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்குது. ஓகேங்களா, டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்குது. அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வியூ பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஷெடியூல் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 70 ஷெடியூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம இதில் பார்த்துடலாம். சரிங்களா, டெஸ்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு இயற்பியல் 2024 ஜனவரி பிப்ரவரி நடப்பு நிகழ்வுகள், 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம், ஒத்தத்தன்மை, வார்த்தை வரிசையாக்கம், இப்படி இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா 4 பாடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு நடக்கும். மொத்தம் 100 கேள்விகள் 100 நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும். இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே ஈவினிங்காக உங்களுக்கு 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் எழுதிக்க வேண்டியதான் பிடிஎஃபாக. ஓகேங்களா, அதேமாதிரி ஆன்சர் கீயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சா அந்த 100 நிமிடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீயும் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு வேதியியல் 2024 மார்ச் நடப்பு நிகழ்வு, 6th தமிழ் 2ஆம் பருவம் 6லேருந்து 4 பாடம் வரைக்கும் எண்கள் தொடர் வரிசை அப்படின்ற டாப்பிக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடக்கும். இந்த தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜிகே பார்ட்டுக்கும் தமிழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல் புக்கை வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் 6ஆம் வகுப்பு இயற்பியல்னால் டேமாக இருக்கும். அதை டேமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் எங்கேயா ட்ராவலிங் பண்ணுறீங்க, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் படிக்கிற மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃபில் கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணிவிடுவோம். அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டா போதும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு. இந்த வரலாறு 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம், சங்கீத மொழி குறியிடுதல், எழுத்துக்கள் தொடர். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இடம் வராது. ஏன் அப்படின்னா நமக்கு வரலாறு வந்து பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் பாடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஏரியா அதிகம். அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் சம்மந்தமான டெஸ்ட் நடக்கிற இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடக்காது. சரிங்களா, அறிவியல் டெஸ்ட் நடக்கும்போது மட்டும்தான் நடப்பு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 டெஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரிசை நடக்கும். 13வது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்புதல் தேர்வு. எங்கே அப்படின்னா 1லேருந்து 6 வரைக்கும். அப்போ 6ஆம் வகுப்பு அறிவியல் சமூக அறிவியல் முடிஞ்சதை நீங்கள் 13வதுல திருப்புதல் தேர்வாக எழுதுவீங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான், நீங்கள் எது பண்ணாலும் சரி, டெஸ்ட் பேஜில் சேர்ந்தாலும் சரி, படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நமக்கு இன்னும் நேரம் இருக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தோக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, எங்கேயுமே யோசிக்கக்கூடாது. துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியே கிடையாது. சரிங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக செயல்படுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு இயற்பியல் ஸ்டார்ட் பண்ணி 8ஆம் வகுப்பு வேதியியல், உயிரியல், வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு போனதுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7லேருந்து 12 வரைக்கும் ரிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 7ஆம் வகுப்பு அறிவியல் சமூக அறிவியல். ஓகேங்களா, அடுத்து 9ஆம் வகுப்பு இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, இது ஏன் மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த டச்லையும் இருக்கணுங்கிறதுனால தான். நீங்கள் வந்து 8th ஃபுல்லாக படிச்சுட்டு வருவீங்க, அடுத்து ஒரு 7th ஃபுல் டெஸ்ட் கொடுத்தா தான் அந்த நீங்கள் டக்குன்னு ரிவைஸ் பண்ணி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால தான் அப்படி மாற்றி கொடுத்துருக்கோம். அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக போலீஸ் ஆகிடலாம். நம்மளோட ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு யாருக்காச்சும் அனுப்பி வந்து பார்த்திங்கன்னா கேட்டு பாருங்கள். நம்மளோட ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு ஃபுல்லாக முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 9th ரிவிஷன் டெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு. இது முடிஞ்ச உடனே பாருங்கள், புக் பேக்குன்னு தனி டெஸ்ட்டு கொடுக்குறோம். தமிழ், அறிவியல், சமூக அறிவியல், கணிதம், இந்த 4மே புக் பேக்லேருந்து டெஸ்ட் நடக்கும். நீங்கள் புக் பேக்கை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு தனி டெஸ்ட். இதில் வந்து புக் பேக் மட்டும் படித்தா போதும், இல்லை பாக்ஸுக்கு மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா, அடுத்து பிசியோட ஃபுல் டெஸ்ட்டும் எஸ்சியோட ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன். அதாவது அதுக்கு முந்தைய ஆண்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கொஷின் பேப்பர் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இந்த கொஷின் பேப்பர் வடிவமைப்பு கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிக்கிறோம், புக் பேக் படிக்கிறோம், பாக்ஸு படிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து அப்போ 6லேருந்து 10 வரைக்கும் இந்த 41வது டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அப்படி தானே, இதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த பிசியோட ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் கொஷின் வந்து அடித்து பார்க்குறோம். இது அடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக படிச்சுட்டு வந்திருக்கோமா, அந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழு திருப்புதல் தேர்வு நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கிய முறைநடை ஒரு தேர்வாகவும், இலக்கணம் மட்டும் ஒரு தேர்வாகவும் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல், வரலாறு, வேதியியல், புவியியல், உயிரியல், அரசியலமைப்பு, உளவியல், பொருளாதாரம், கணிதம், பொது அறிவு, நடப்பு நிகழ்வு. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி டாப்பிக்காக உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது முழு தேர்வு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 70 கொஷின் இல்லைனா 100 கொஷின் கொடுத்துருப்போம். இந்த முழு மாதிரி தேர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு 150 கேள்வி வரும் தமிழ் எலிஜிபிலிட்டியோடு சேர்த்து. ஓகேங்களா? அப்போது நம்ம டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஒரு டைம் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 60 டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போலீஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? இந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2-3 வருஷம் படிக்கிறாங்க இல்லையா தொடர்ந்து, அவங்கக்கிட்ட இந்த ஷெடியூலை பற்றி கேட்டு பாருங்கள். இந்த ஷெடியூலோட அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது இல்லையா அது டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு 2 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தோம். அதனுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக போயிட்டு இருந்துச்சு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ டார்கெட் 17 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? இதை ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. ஷெடியூலை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதற்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் நடக்குது. இல்லை ஆன்லைனில் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 2500 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஆகஸ்ட் 15 முதல் தேர்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை வழங்கப்படும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து வரும். விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் கொடுத்துருக்கோம். இல்லை மொத்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 60, பாடவாரியான தேர்வே 30 தேர்வு கொடுக்குறோம். திருப்புதல் தேர்வு 22 தேர்வு, முழு தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 3, முழு மாதிரி தேர்வு 5க்கும் மேற்பட்ட தேர்வுகள். ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டெல்லாம் தாண்டி உங்களுக்கு இடையில அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் கொடுப்போம். ஓகேங்களா? இல்லை டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸ்க்ரீனில் படித்து பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10க்குள்ளே முடிஞ்ச அளவு ஜாயின் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 10ஆம் தேதி நமது பயிற்சி மையம் சார்பில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலருக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் 10க்குள்ளே அட்மிஷன் போட்டிங்கன்னா இந்த டெஸ்ட் எழுத முடியும். இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம டார்கெட் 70 தொடங்குகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 70. ஓகேங்களா? 70க்கு 70 அடிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. அதுக்காக தான் டார்கெட் 70 பேர் வச்சுருக்கோம். கட்டாயம் நம்மளால் முடியும். ஓகேங்களா? நம்பிக்கையோடு படிங்க. வெற்றி நம்ம தான். கண்ணை மூடிட்டு கஷ்டப்படுங்க. இந்த டைம் காக்கி வந்து தானாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல ஏறும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.